ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு எடுத்து எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த எபிசோடும் வேற லெவலாக இருக்க போது. ஹீரோக்கு போன எபிசோட்லேயே பெரிய அசிங்கத்தை கொடுத்துட்டானுங்க மக்கள் மத்தியில். இந்த எபிசோடில் அதெல்லாமே ஃபேஸ் பண்ண போகிறது தான் காமிப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, இதோட நம்ம கதைக்குள்ள போகலாமா? ஹீரோ திரும்பியும் தன்னுடைய வேலையா இருக்கிற அந்த டஞ்சனுக்கு போயிட்டு இருக்கான். போற வழியே அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன ஹீரோ பார்ட்டில இருந்து தூக்கிட்டாங்கன்ற விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கான ரீசனா அவங்க நான் வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு காரணத்தை போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லாவே தெரியும். கண்டிப்பா இப்ப போனா கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்ன நம்பி வரமாட்டாங்கன்னு தெரியுது. போய் தான் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. அப்புறம் அதுக்கேற்ற போல அந்த இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து அந்த ஆர்டிகளை படிச்சு பாத்தீங்களான்ற மாதிரி கேட்கவும் அதுல நம்ம ஹீரோ பத்தின விஷயங்களை தான் அவங்க உண்மையா பேசிட்டு இருக்காங்க. அவர் ஹீரோவுடைய அந்த டீம்ல இருந்த அந்த பையனுமே இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். என்னது ஹீரோவுடைய பாட்டில இருந்து இவன் வெளியே வரலையா? இவனை தூக்கி எரிஞ்சிட்டாங்களா? இவன் வீக்கா இருந்ததுதான் காரணமா? அதுக்கப்புறம் ஆரோ நாங்க போயிட்டு குட் மார்னிங் சொல்லவும் எல்லாரும் குட் மார்னிங் சொல்ல ஹீரோ ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட நோட்டீஸ் பண்றான். அவங்க எல்லாரோடைய பேச்சுமே ஹீரோ கிட்ட பேசும்போது கொஞ்சம் மாறிட்டு இருக்கதை யோசிக்கிறான். நார்மலா பேசுறத காட்டிலும் இவங்க எல்லாருமே குழப்பத்தோட என்கிட்ட பேசுறது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அந்த ஆர்டிக்கலை படிச்சிருவாங்க. இப்போ அப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல செல்மாவும் வரேன். அவ வருத்தத்தோட வந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு இருக்கான். அருண் என்ன மன்னிச்சிடறா. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செல்மா நீ எதுக்காக என் மேல எவ்வளவு பரிதாபப்பட்டு மன்னிப்பு கேட்கிறேன்? நீ மன்னிப்பு கேட்கறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. ஆனாலும் நீ நேற்று தான் இந்த இடத்துல வேலைக்கு வந்து சேர்ந்ததுனால உன்னை பத்தின இந்த இடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தப்பான அபிப்பிராயம் போயிடக்கூடாதுன்றதுனால தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை இந்த இடத்துல சேர்த்துருக்கணும். பரவாயில்ல, என்ன இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாதுதான். அதே மாதிரி நீ மன்னிப்பு கேட்டு எனக்கு என்ன ஆக போகுது? இருந்தாலும் நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு வந்து அந்த கெட்ட பேரை நினைச்சு நான் ஃபீல் பண்ணல. இந்த இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை ஒழுங்கா கற்றுக் கொடுத்து எப்படியாச்சும் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணி அனுப்பணும். அதனால நான் உனக்கு கூடவே இருந்து உதவியா இருப்பேன், கவலைப்படாத. அப்புறம் பார்த்தா செல்மா கூட இருக்கிற ஆட்களுமே அருண் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. உண்மையை சொல்ல போனா 94வது ஃப்ளோர் வரைக்கும் யாராலையுமே இது வரைக்கும் போக முடியாது. நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, அது போதுமே. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா சரியா சொன்னீங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்மளால. அதனால இப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஆள் நம்ம கூட வரதுல பெரிய விஷயம் தான் மாதிரி அவங்க எல்லாருமே பாராட்டுறதுல ஹீரோ சந்தோஷமா வரான். நம்மளுடைய மைண்டையும் இந்த இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடைய மனசுல இருக்க அந்த ஒரு விஷயத்தையும் மாத்ததுக்காக இவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. செல்மாவும் நேற்று நடந்ததை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம புதுசா இந்த இடத்துல ஆரம்பிக்க போறோம்னு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் பசங்களை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோடைய டீம் கிட்ட வந்து அவங்க எல்லாருமே குட் மார்னிங் சொல்லதுல அந்த பையன் மட்டும் கொஞ்சம் மனசை சங்கடமா தான் சொல்லிருப்பான். நீங்க எல்லாருமே இன்னைக்கான ஆர்டிக்கலை படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு தெரியும்பா. சோஃபியாவும் ஆரோ நீங்க ஃபீலே பண்ணாதீங்க, அது எல்லாமே பொய் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுல நீங்க எப்படி வந்ததா என்ன அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க எங்ககிட்ட நல்லா தான் நடந்துக்கிறீங்க. அந்த பையனும் அதுல இருக்கிறது உண்மையா? அதுல பாதி உண்மை அப்படின்னு சொல்றதுல அவனே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். நான் வீக்கெண்ட் நினைச்சுதான் என்ன அந்த பார்ட்டியை விட்டு வெளியே துப்புனாங்க. ஆனா அந்த இடத்துல நடந்த விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாது, மத்தவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த பையன் யோசிக்கிறான், அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ளேயே. சோஃபியாவும் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூட இருப்போம். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், நீங்க எங்க கூட இருங்க, நீங்க வீக்கே கிடையாது, என்ன காப்பாத்துனீங்களா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றதுல ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். இந்த பொண்ணு மட்டும் தான் நம்மள இந்த அனிமேல சீரா பண்றா அப்படின்னு. சரி ஓகேப்பா, நம்ம எப்படியாச்சும் அந்த 54 ஃப்ளோர் வரைக்கும் போயே தரோம். இன்னைக்கு கவலையே படாதீங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதாவது என்னுடைய உயிரை கொடுத்தாச்சு, உங்க எல்லாரையும் பாதுகாப்பேன். ஓகே. ஆனாலும் அந்த பையனுக்கு இந்த ஆள் என்ன இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றதுல எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. இருந்தாலும் போவோம். அதுக்கப்புறம் டஞ்சனுக்குள்ள ஹீரோ போகிறதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட 21வது ஃப்ளோர்ல இருந்து 35வது ஃப்ளோர் வரைக்கும் போய் தீரும். போற வயல வர மான்சஸ் எல்லாருமே பார்த்தா சோஃபியாவும் அந்த டிஃபெண்டர் பொண்ணும் போட்டு அடிச்சு கொண்டுறாங்க. நீங்க ரொம்ப நல்லா சண்டை போறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஹீரோ பாராட்டுறது எல்லாமே இன்னொரு பக்கம் இந்த பையன் பாக்குறான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல 31வது ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்களுக்கு நான் ஆர்டரை மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க தான் இந்த இருந்து சண்டை போட்டாகணும். இவங்களுக்கு ஒன்று ப்ரொடெக்ஷனை மட்டும் தான் நான் கொடுக்க முடியும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ முன்கூட்டி போகும்போது இவங்க எல்லாரும் நிக்க வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கப்பா, இந்த இடத்துல நிறைய மான்சஸ் இருக்கு, ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கரோலின் அந்த கார்லின்ஸோட அட்டென்ஷனை ஈர்த்துட்டு அதுக்கப்புறம் அவ போயிட்டு அந்த இடத்துல முன்கூட்டியே ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போட சோஃபியா ஒரு பக்கம் தன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி திசை திருப்ப சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ இவனுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் பார்த்தா ஹீரோ எதிர்பார்த்தது வழி சப்போர்ட் மேஜிக் அவங்களுக்கு கொடுக்குறான். கரோலினுக்கு ஹீரோ சந்தோஷமா வரான். பரவாயில்லையே, முன்கூட்டியே யோசிக்கிறான். முன்கூட்டியே இவர் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்கறதுனால இவர் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் எனக்கு ஒருத்தவருக்கும் கிடையாது. என் வேலையை மட்டும் நான் சரியா பார்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கரோலினுக்கு அதிகப்படியான பவர் பூஸ்ட் கிடைச்சதுல அவர் ரொம்ப வேகமா போயிட்டு ஃபைட் பண்றான். அப்புறம் இவன் சோஃபியாவை பார்க்க சோஃபியாவோட நிலைமை பார்த்தா ஒரு பெரிய ஆர்க்கை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவ பதட்டத்தோட இருக்கான். சோஃபியா என்ன பண்ணிட்டு இருக்கா? கவனி நின்னுட்டு இருக்கா. இந்த கூட எதுவுமே சொல்லாம கவனம் இருக்கான். டேய் எதனா ஒன்று பண்றா, அவ செத்துருவாளா? இவ வேணும்னே கொல்றதுக்கு பாக்குறானா? என்ன பண்ண போறான்ற மாதிரி இவனை பக்கம் இவனை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருக்க அந்த பையன். அந்த டைம் ஹீரோவும் டக்குன்னு தன்னுடைய சின்ன ஒரு எஜிலிட்டி டவுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்துவோம் பாருங்க. அந்த ஆர்க் மான்ஸ்டர் பார்த்தா அப்படியே கிராவிட்டி புஷ்ஷால பொறுமையான வந்து வருது. கவலைப்படாத, அது பொறுமையா தானே வருது. நீ இந்த டைமை பயன்படுத்தி அட்டாக் பண்ற. ஆல்சோ உன்னுடைய நண்பர்களையும் பாரு, அவங்க எவ்வளவு டேலண்டடா அந்த இதில் சண்டை போட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி நீ ஆக வேணாமா? நீ ஒன்னும் தனியா இல்ல, உன்னுடைய பெஸ்ட் கொடு. கண்டிப்பா பாருங்கன்ற மாதிரி டக்குன்னு பார்த்தா தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்துவாங்க பாருங்க. எல்லாருமே பார்த்து ஆடி போயிடுவாங்க. ஹீரோ கூட தாக் ஆயிடுவான். என்னடா இது இவ்வளவு பெரிய ஃபயர் பவரை பயன்படுத்தினேன்னு. டேங்கப்பா, நான் இவ்வளவு சின்ன லெவலில் அட்டாக் பண்ணுவோன்னு பார்த்தா பெரிய லெவலே பண்ணி அசத்திட்டாலே. சோப்பியா நீ வேற லெவலில் சம்பவம் பண்ணின்னு சொல்லிட்டு கரோலினும் வந்து பாராட்டுறா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமா சண்டை போட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா
இந்த லகான் சொல்லக்கூடிய அந்த பையன் வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ஆர்க்கு கிட்ட இவன் பயன்படுத்தின அந்த ஸ்பெல், அப்புறம் சோஃபியா பயன்படுத்தின அந்த அட்வான்ஸ் மேஜிக், உண்மையிலேயே வந்து ஹீரோ பார்ட்டி விட்டு வேணும்னே தான் இவன் வெளியே திட்டாங்களா? என்னடா இங்க நடக்குது? அதுக்கப்புறம் பார்த்தா சரியா 35வது ஃப்ளோர் கிட்ட வந்துட்டாங்க. அங்க பார்த்தா ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் இருக்கு. அந்த பையன் பயப்படுறான், இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, நம்மளால தடுக்க முடியாது, என்ன நம்ம பண்ண போறோம்? ஹீரோ உடனே வந்து லகான் கரோலைனுக்கு அவனோட எஜிலிட்டியும் டியூரபிள் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பெல்லையும் பயன்படுத்தி அவளுக்கு பவர்ஸ் கொடுக்கிறது. அதே ஆர்டர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அவ பரபரன்னு போயிட்டு சண்டை போடுறது போக இவன் பார்த்துட்டு டேய் பொறுமையா போடி, ஏய் தடுத்து நிறுத்தி அவளை கரோலின கவலைப்படாத. அதே மாதிரி நீ ஒன்னும் ஃப்ரண்ட் லைன்ல போயிட்டு சண்டை போடக்கூடிய ஆள் கிடையாது. உனக்கு ஃப்ரண்ட் லைன்ல தான் அதிகப்படியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுனால நீ தொலைவா நின்று சண்டை பண்ணும். கரோலின் உன்னுடைய ஸ்லாஷ் பின்னாடி கூட அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா உடம்பையா பாத்தியா கீசி பின்னாடி போறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சொன்னது வழியே அதோடைய கவனத்தை ஈர்த்து அதை அப்படியே திருப்பி தான் பக்கமா சண்டை போட வைக்கிறா. உடனே ஹீரோவும் ஏ லகான் உன்னுடைய மொபிலிட்டியை பவரை போட்டு தான் அவ எந்த அளவுக்கு சமாளிக்க போறான்றது இருக்குது, அதனால விட்டு கொடுத்துறாத. ஓகே சோஃபியா உன்னுடைய பவரை பயன்படுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா ஹேர் கட்டர் சொல்லக்கூடிய அந்த பவர்ஸை பயன்படுத்துறா. அதுல அவளுடைய கால்கள் எல்லாமே கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் லகான் பார்த்தா இந்த விஷயத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் டேய் என்னடா பண்ற, உன்னுடைய கரோலினுக்கு உன்னுடைய ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு டெக்னிக்கல் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்தி பவர் விடுறா. ஆனா எதிர்பார்க்காத வரையில பார்த்தா அந்த ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் வந்து தன்னுடைய சிலந்தி வலைய மூலியமா பயன்படுத்தி அப்படியே அவளை பிடிச்சிது. அது கொஞ்சம் கொஞ்சமா அவளை எடுத்து சாப்பிடலாம் ட்ரை பண்ண ஹீரோவும் உன்னுடைய டாஜரை பயன்படுத்துறீ, அது ஈஸியா கட் பண்ணிடலாம் அந்த வெப்பைய. ஓகே நான் ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணலாம்னு பார்க்க ஆனா அது வேலையே செய்யாதாங்க, அவரால் நகர்த்தவே முடியல. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவங்க 2 பேருக்கு லாஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக ஐடியாஸை கொடுத்துட்டு தயாரா இருக்க சொல்ல யோ மிஸ்டர் அவரும் நான் என்ன ஏன் பண்றதுன்னு சொல்லிட்டு அவ திணறட்ட. எந்த ஒரு சமயத்துல ஹீரோவும் இப்படி அந்த வேலைக்கு ஆகுது நம்ம கொஞ்சம் உதவி பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு ஷார்ப் நாஷ்னு சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்துவான். அந்த ஒரு ஸ்பெல்லால பார்த்தா அவளுடைய ஜார்ஜர்ஸுக்கு அதிகப்படியான ஷார்ப் வந்துட்டு அவளால அந்த ஈஸியா வந்து வெட்ட முடியுது அந்த வெப்பையே. நான் ஃப்ரீ ஆயிட்டேன் சோஃபியா இது உனக்கான டைம்னு சொல்லப்போ அதுக்கப்புறம் சோஃபியா பார்த்தா ஒரு பெரிய ராக் ஆரம்னு சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்தி அதை மொத்தமா சோழி முடிச்சு விட்டுருவா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஹீரோ இன்னொரு பக்கம் வந்து அவங்கள பார்த்து சந்தோஷமா இருக்குது. இந்த பைப்போல பாக்குறா. அப்புறம் இவங்க 3 பேரையுமே ஹீரோ பாராட்டுறான். லகான் உன்னுடைய சப்போர்ட் மேஜிக் எனக்கு ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் செஞ்சு, சரி வாங்க கிளம்பும். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸையும் வெளியே வர வச்சுட்டு செல்மாவும் இன்னைக்கு நீங்க ரொம்ப பிரமாதமா சண்டை போட்டீங்கப்பா, நாளைக்கு தான் உங்களுக்கான லாஸ்ட் டே, அதனால எல்லாரும் ரெடியா இருங்க, நல்லா போயிட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் கிளம்புறதுல ஹீரோ ஒன்று பக்கம் தனியா போயிட்டு இருக்கும் போது ஹாரன் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் வர. உங்களுக்கு என்னடா வேணும்? ஒண்ணு இல்ல நீ எங்க கூட சேர்ந்து இன்னைக்கு கொஞ்சம் டின்னர் சாப்பிட முடியுமா, நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமே அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும் போது ஹீரோவை யோசிக்கிறான். நான் ரொம்ப ஃபீலிங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தினால என்ன எப்படியாச்சும் பேசி மைண்டை மாத்தணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறானுங்க. இது நல்ல விஷயம் தான், சரி நான் வரேன், சூப்பர் ஆரோன்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பேசிட்டு அந்த இடத்துட்டு கிளம்ப. இதே சமயத்துல தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது லகான் பார்த்தா ஏன்பா சோஃபியா ஆரும் உன்னை காப்பாத்தி எவ்வளவு நாட்கள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகுது. அப்பதான் நான் புதிய டஞ்சன்ல போயிட்டு மாட்டிக்கின்னு முயற்சிட்டு இருந்த ஒரு பார்ட்டி கூட சேர்ந்தவங்க அவங்க எல்லாருமே என்ன கைடு விட்டுட்டு போயிட்டாங்களா. அந்த இதுல ஆருக்கு படியே வந்து என்ன அட்டாக் பண்ண வந்ததுல அவர் தான் நடுவில் நின்று என்ன காப்பாத்தினாரு. தனியாளவா அவர் எல்லாத்தையுமே முடிச்சாரு. ஆமா சரி அவர் எந்த மாதிரியான மேஜிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் தெரியுமா உனக்கு? எனக்கு பெருசா அந்த அளவுக்கு தெரியாது. சரி தெரிஞ்சது வரைக்குமாச்சு சொல்லு. அது என்னன்னா இன்கிரெடிபிளான வைல்டு பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்னு பயன்படுத்தினாரு. அதுல அதிகப்படியான காத்து வந்துச்சு. அப்புறம் ஆல்சோ அவரு தன்னுடைய ஸ்வாடுக்கு பவரிங்க கொடுத்து அதே மாதிரி சப்போர்ட் மேஜிக் பயன்படுத்தினாரு கூடவே. அப்படியா விஷயம்? இன்னைக்கு நான் பார்க்கும் போது ஷார்ப்னஸ் ஹப்னு சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்தினாரு. அது வந்து நம்மளுடைய கரோலினுக்கு அந்த ஸ்பைடர் வெப்பில் மாட்டும் போது கட் பண்றதுக்கு ஈஸியா உதவிச்சு அவளுடைய டார்ச்சருக்காக. ஆமா பையன் சொல்ல சரிதான், இதனாலதான் நான் ஈஸியாவே அதை விட்டு வெளியே வந்துட்டேன். ஏய் லகான் உனக்கு இன்னொரு விஷயமே தெரியாதா? இவர் ஹீரோ பார்ட்டியை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஸ்வாட் மேஜிக் யூசராகவும் இருந்திருக்காரு. ஸ்வாடையும் பயன்படுத்துவாரு, சப்போர்ட் மேஜிக்கும் பயன்படுத்தினாரு. அதுவும் ஃப்ரண்ட் லைன்ல நின்று அட்டாக்கரா இருந்திருக்காரு தெரியுமா? என்னது ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா? ஆனா இன்னைக்கு நான் பார்த்தது அதை விட அபாரமான சக்திகளை வச்சிருந்தாரு. ஏன்னா அவர் பயன்படுத்தின எல்லா விதமான என்சான்ட்மெண்ட்டும் ஒரு ஸ்வாட்ஸ்மேனால பயன்படுத்தக்கூடியதே கிடையாது. ஆரம்பத்துல காலையில வந்து ஒரு ஆர்டிகளை படிச்சு பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நானும் அவர் மேல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ண வேலைகள்னால எனக்கு அவர் மேல மரியாதை அதிகமாயிடுச்சு. பல விஷயங்கள் இன்னும் புரியாத புதிரா அவர்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய பார்ட்டிலேயே என்ன சண்டை நடந்திருக்கும் தெரியல. ஒருவேளை ஒரு துரோகம் பண்ணிருப்பாரா? முக்கியமா அந்த ஆர்க்கு கிட்ட பயன்படுத்தின அந்த கிராவிட்டி மேஜிக்னு சொல்லக்கூடிய அந்த எஜிலிட்டி டவுன் அந்த ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே செல்மாமால மட்டும்தான் அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஸ்பெல்ஸ் எல்லாமே பயன்படுத்த முடியும். ஆனா இப்ப முறையா இவர்கிட்டையும் பார்த்திருக்கேன், அவ்வளவு ஈஸியா பயன்படுத்துறாரு. அதே மாதிரி அந்த 35வது ஃப்ளோர்ல அந்த ஒரு ஸ்பைடர் கூட சண்டை போடும்போது கூட ஒரு பர்ஃபெக்டான அட்டாக்கிங் ஐடியாவை கொடுத்தாரு. ஆனா அவருக்கு இதெல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவங்களால நல்லாவே சமாளிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் எங்களுக்கு நிறைய விஷயத்தை கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படியாப்பட்ட விஷயங்கள் வச்சுட்டு ரொம்ப டேலண்டா இருக்கிற ஒரு பர்சனை எதுக்காக ஒரு ஹீரோ பார்ட்டில இருந்து வெளியே தொத்தணும்? அவர் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா இருக்காரு. ஆனா எதை பத்தி யோசிக்காதரா லகான், அவர் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்காரு. ஆமா நான் தான் சொன்னல ஆரம்பத்திலே காலையில அவர் மாதிரி என்ன சக்திசாலியான ஆள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தான் நல்ல விஷயம். ஆமா அவர் மாதிரி நம்மள சாங்க மாறணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்து ஹீரோ மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுதுங்க. ஆனா லகான் இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா இருக்கிறவன் இவ்வளவு ஜீனியஸா இருப்பான் நான் எதிர்பார்க்கல. எதுக்காக இவனை ஹீரோ பார்ட்டில இருந்து வெளியே தத்தணும் அப்படின்னு நான் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க. மூஞ்சி பார்த்துட்டு கரோலினோ என்னடா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்னடா ஆச்சு உனக்கு? அது ஒண்ணு இல்லப்பா, கண்டிப்பா நாளைக்கு நான் இன்னமும் நிறைய விஷயத்தை கத்துக்கணும், பெரிய லெவலில் சாதிக்க போறேன், அதை பத்தி யோசிச்சேன். நாங்களும் அதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து இந்த இடத்துல இவனுக்கு 3 பேருமே டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட ஹீரோ பார்ட்டியை விட்டு வெளியே வந்ததுக்கான விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்டிகல்ல வந்த விஷயங்களை பத்தி நீங்க எதுவும் பெருசா யோசிக்காதீங்க, உங்களுக்காக ஒரு டீமா கூட நாங்க இந்த இடத்துல ரெடியா இருக்கோம், நீங்க அவங்க போனா என்ன நாங்க உங்க கூட இருக்கோம்
இருக்கும். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா கூட எங்களுக்கு கேளுங்க. நாங்க செல்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு உதவி பண்றோம். ஆமாப்பா, ஆர்டிகல் வந்த விஷயத்தை பத்தி எதுவும் பெருசா யோசிக்கவே தேவையில்ல. அது எல்லாமே கடந்து போறது தான் நல்லது. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க guys. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க ஒரு ஹீரோ பார்ட்டில இருக்கும்போது ஒரு என்சென்டரா வேலை பார்த்திருக்கீங்களா? ஆல்சோ நீங்க ஃப்ரண்ட் லைன்ல அட்டாக்கராவும் இருந்திருக்கீங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம். ஆமாடா, நீ சொல்றது உண்மைதான். எப்படி ஒரே ஆளு ரெண்டு வேலையை பார்க்க முடியும்? நான் என்னுடைய ஸ்வாட பயன்படுத்த சமயத்துல சப்போர்ட் மேஜிக்கை என்னால பயன்படுத்த முடியும். சரி, அப்படியே டேலண்ட் வச்சுட்டு இருக்கிற உங்களால எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்ட்டி விட்டு வெளியே தத்துறாங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ்மான ஹீரோ பார்ட்டில யூஸ் பண்ணப்பட்டேன். அதுவும் நான் சின்ன வயசுல இருந்தே என்னுடைய நண்பனா இருக்கிறேன். ஹீரோ கூட சேர்ந்து தான் வேலை பார்த்திருக்கேன். அப்பனா உங்களுடைய சின்ன வயசுல இருந்து இதுக்காக கடினமா உழைச்சிருக்கீங்களா? உங்களுடைய பேரண்ட்டும் அப்பனா ஒரு ஷார்ட்ஸ்மேனா இருக்கணும், சின்ன வயசுல இருந்து கத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இல்ல என்னுடைய பேரண்ட் கிடையாது, என்னுடைய கிராண்ட் ஃபாதர் தான். என்னுடைய தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மலான ஒரு எக்ஸ்ப்ளோரர். வில்லேஜ்ல வர ஒவ்வொரு நாளுக்கும் வர மான்சஸை போட்டு கொல்றாலே அவர் தான். அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த ஸ்பாட்ஸ்மேனே ஆனேன். சரி, ஆல்சோ நீங்க என்சானா ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம், அதுக்கான ரீசன் வந்து லோவஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இந்த டஞ்சன்ல வந்து நம்மளால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் ஸ்பாட்ஸ்மேனா. ஆனா அடுத்த கட்டமா ஹை ஃப்ளோர்ஸ்க்கு எல்லாம் போகும்போது எங்களுக்கு அதிகப்படியான என்சாண்டர் தேவைப்பட்டாங்க. ஆனா பெரிய லெவலில் யாரும் இல்லாதனால நான் அது ஒரு விஷயத்தை தானாவே கத்துன்னு முன் வந்தேன். அதனால தான் நான் ஒரு என்சானராகவும் இருப்பேன், இல்லை ஒரு ஸ்பாட்ஸ்மேனாகவும் இருப்பேன். ஆனா சில நாட்கள்லயே செல்மாவும் வந்துட்டு எங்களுடைய பார்ட்டிக்காக உதவி பண்ணான். அவர் ரொம்ப பாப்புலரானவன். ஆல்சோ என்னுடைய ஹீரோ பார்ட்டில இருந்து ஹீரோவால எனக்கு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் வந்தது. அதாவது என்னால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா பண்ண முடியும். ஓ, அப்போ நீங்க அந்த ஒரு சமயத்துல 94வது ஃப்ளோருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? சரியா சொன்னீங்க. ஆனா அது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு போறதுக்கு வரைக்கும் நமக்கு அதிகப்படியான ஸ்டாமினா தேவை. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ்வளவு கஷ்டமா? ஆமா, அதுக்காக தான் நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கின்ற மாதிரி ஹீரோ ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றதுல என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதான் உங்க ஆசைன்ற மாதிரி பார்க்க. இதனாலதான் ஹீரோ ஒரு பார்ட்டி விட்டு வெளியே வந்தீங்கன்ற மாதிரி ஓவரா கேட்கறானுங்க. ஹீரோவும் இவங்க கிட்ட ஓவரா அதிகப்படியான விஷயங்களை பேசுறது தப்பு. சில விஷயங்களை இவங்க கிட்ட இருந்து மறைக்கணும். ஆனா உண்மையை சொல்ல போனா ஹீரோ பார்ட்டியில இருந்தும் அந்த 94வது ஃப்ளோர் அடையணும்ன்றது அந்த வாய்ப்புகள்ன்றது ரொம்ப குறைவு தான். ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னமும் ஹாப்பியா பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா கரோலினும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் அவரோட டீச்சிங் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவரை நம்மளால பார்க்க முடியாதுல. சோஃபியா, நீ அவர்கிட்ட குட் பை சொல்ல போறியா? ஆனா உண்மைதான், அதுக்கப்புறம் அவரை நம்மளால பார்க்க முடியாதுல. அதனாலதான் அவர்கிட்ட நான் கேட்கலான்னு இருக்கேன். எப்படியாச்சும் நம்மளுடைய நைட் ஸ்கை ரேபிட்ன்ற சொல்லக்கூடிய இந்த கிளப்ல அவர் இருக்குதே ஆகணும். ஆமா, நீங்க அதை கேட்கவே கூடாது. அவர்கிட்ட போய் டேரக்டா கேட்டா அவர் ஒத்துப்பாரு. அவர் இங்கே தான் இருப்பாரு. என்னது, நான் போய் கேட்கணுமா? அது ஒரு சுயநலமா இருக்காது, என்னுடைய சுயநலத்துக்காக இருக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதானே உண்மை. நீ கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் இருப்பாரு. இங்க செல்மாவும் கேட்டா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு செல்மா தானே ரொம்ப பிடிக்கும். ஏய், அப்படிலாம் சொல்லாத. அவர் உனக்கு ஒண்ணு என்னுடைய அக்காவை பிடிக்காது, அப்ப ஒண்ணுதான் பிடிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை நான் திரும்ப பார்க்க முடியாது, ஒரு ஃபீலிங்ல இருக்கக்கூடாதுன்னு இப்படி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில அந்த டஞ்சனுக்கு பார்த்தா நம்ம ஹீரோ இருந்த அந்த ஹீரோவுடைய பார்ட்டி சேர்ந்தவங்க டஞ்சன் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த 3 எபிசோட் முடிக்கிறாங்க. சரி, நீங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கான வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணணும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.